நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. டாய்ஸ் 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 பொம்மை. எஸ் மிஸ்ஸஸ் மாதுரி தேவி பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்க. ஆமாம், நேற்று சென்சாரில் பார்த்தேன். 2 ஃபுல் சாங்கை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், கதையே அந்த பாட்டில் தான் இருக்கு. தெரியும், எப்படி மாற்றிக்கலான்னு நானே ஒரு கதை சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுறது? இட் இஸ் தேர் ஃபியூனரல். அம்மா அம்மா. யாரு? வணக்கம்மா. வணக்கம், வாங்க. என்ன வேணும்? இந்தாங்க. என்னது? எலுமிச்சம்பழம்? அது இந்த பொன் வைக்க வேண்டிய இடத்துல பூ வெயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 டஜன் ஆப்பிள் வைக்க வேண்டிய இடத்துல 2 எலுமிச்சம்பழம். ஏதோ என்னால் முடிஞ்சது. ஓட்டாண்டி ஆயிட்டேங்க. நீங்கள் யாரு? ஃபிலிம் ப்ரொடியூசர். உட்காருங்க. வேண்டாங்க, ஒரே படத்தில் என்ன உட்கார வச்சுட்டீங்களே. அப்புறம் என்ன, இந்த எக்ஸலன்ட் மூவிஸ் ப்ரொடியூசர் கதிர்வேலுங்கண்ணா. ஏய்யா, உங்களுக்கெல்லாம் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஒரு சென்சார் போர்டு மெம்பரை அவங்க வீட்டில் பார்க்கக்கூடாதுன்னு. எந்த இன்ஃப்ளூயன்ஸும் என்கிட்ட நடக்காது. அவசரப்படாதீங்க. போன வாரம் நீங்கள் என்னோட படத்தை பார்த்துட்டு ஏகப்பட்ட கட்ஸ் சொன்னீங்க. ஆமாம், அதெல்லாம் கட் பண்ணி தான் ஆகணும். வீட்டில் வந்து கண்டுக்கிட்டா அதெல்லாம் மாற்றிடுவேன் நினச்சியா? அது இல்லைங்க, நீங்கள் சொன்ன கட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்புறம் என்ன, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? எங்கே எதுங்க ரிலீஸ் பண்ணுறது? மிச்சம் இருக்கிறது டைட்டில் கார்டு, இன்ட்ரோல் கார்டு, வணக்கம் கார்டு, அவ்வளோதான். தம்பி இங்க வா. டைட்டில் கார்டை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். மொத்த படமும் இது இருக்கு. 14 ரீல் எண்ணி பார்த்துக்கலாம். இதையே இங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க? இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இதை வச்சுட்டு நான் மட்டும் என்ன பண்ணுறது? நீங்களே வச்சுங்க. இந்த ஃபிலிமில் பை தைச்சிக்கலாம். என் நஷ்டத்தை நான் டப்பிங் படத்தில் சரி கட்டிக்கிறேங்க. வரேங்க. அடப்பாவி, இப்படி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சா வீடு பூரா ஃபிலிம் பாக்ஸ் ஆயிடுமே. எடுத்துட்டு போயா. சாஃப்ட் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் ஃபாரின் டாய்ஸ் சார். சாஃப்ட் டாய்ஸ் சார். சாஃப்ட் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் ஃபாரின் டாய்ஸ். சாஃப்ட் டாய்ஸ் பாருங்க சார். சாஃப்ட் டாய்ஸ் பாருங்க சார். பொம்மை ஃபாரின் பொம்மை மேடம். ஜஸ்ட் 150 தான். உங்க வீட்டு ஷோகேஸ்ல வைக்கலாம், அழகா இருக்கும். 4-5 வாங்கி கார்ல கூட வச்சுக்கலாம். என்ன விலை சொன்னீங்க? 150 மேடம். ஜஸ்ட் 150. வெரி சீப். கீ கொடுத்தா நடக்குமா? இல்லங்க, இது வெறும் ஷோகேஸ் பொம்மை தான். அப்ப விலை ஜாஸ்தியா இருக்கே. ஃபாரின் பொம்மைங்க. 50 ரூபான்னு கொடுத்தா 4 பொம்மை வாங்கிக்கிறேன். 50 ரூபாய்க்கு பொம்மையா? வெளிநாட்டு பொம்மைன்னு சொல்றேன். புடலங்கா விலைக்கு பேரம் பண்றீங்களே. தண்டியார்பேட்டையில பண்ண பொம்மையை கொண்டு வந்து ஃபாரின் பொம்மைன்னு விக்கிறீங்க. கார்ல போறவ தானேன்னு கண்ணா பின்னான்னு வெளியே சொல்றீங்க. ரோட்ல நிக்கிறவன் தானே நீங்க அடிமாட்டு விலைக்கு பேரம் பண்றீங்க. ஒரு பொம்மைக்கு 10 ரூபாய் கிடைச்சா பெருசுமா? அதெல்லாம் எதுக்கு வீண் பேச்சு? 50 ரூபாய் கொடுப்பீங்களா? 50? சும்மாவே கொடுக்குறேன், எடுத்துட்டு போ. சாப்பிடு போ. என்னது சும்மா கொடுக்குறியா? பெரிய கோடீஸ்வரனா நீ? நடு ரோட்ல நின்னு பொம்மை வித்துட்டு இருக்க. என்ன திமிர் பேச்சு உனக்கு? கார்ல போற பொம்பளைக்கு தான் திமிர் இருக்கணுமா? வாய் அடக்கி பேசு. ஏய், அத நீ சொல்லாத. பொம்மை வாங்க இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இரு. அனாவசியமா பேசாத, வெறுப்பு மூட்டாத, வியாபாரத்தை கெடுக்காத. மரியாதை பேச கத்துக்கோ முதல்ல. உனக்கு என்ன மரியாதை? ஏய், இத பார், உன் கைப்பட்டு பொம்மை கருப்பாயிடுச்சு. கருப்பா நானு? டாய்ஸ் டாய்ஸ் கண்ணாடியில பாத்துட்டு இல்லையா? காக்கா கூட கொஞ்சம் வெளுப்பு தான் உன்னோட கம்பேர் பண்ணா. என்ன சொன்ன? சரிதான் போடா, நீயும் உன் பொம்மையும். ஸ்டூபிட். ஒட்டிக்கிற கருப்புன்னு பேசித்தான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. பாரு, பொம்மை கருப்பாயிடுச்சு. நீ மட்டும் ரொம்ப வெளுப்பா பேச வந்துட்டான் ராஸ்கல். உன்னோட கம்பேர் பண்ணா நான் சேப்பு தான். அடடடடடா, மன்மத குஞ்சு. நாள் பூராவும் முச்சந்தில நின்னாலும் ஒரு பொம்மை கூட வியாபாரம் ஆகாது உனக்கு. போ. சரிதான் போடி. பெரிய கண்ணகி சாபம் கொடுக்குறியா? எல்லாம் பணத்திமிரு. சும்மா இருடா பரதேசி. என்னது? உன் திமிரு அடக்க ஒருத்தன் வருவான் பரதேசி. சார், டாய்ஸ் டாய்ஸ் டாய்ஸ். பொறுக்கி அவனு idiot fool stupid. அருந்ததி, என்னடி ஏன் கோவமா இருக்க? அத
எனக்கு கொஞ்சம் விஷம் கொடு. அடி அசடு, என்ன இது? நான் சாக போறேன், எனக்கு விஷம் கொடு. விஷமா? நான் எங்கடி போவேன் விஷத்துக்கு? நானே சினிமாவில் விஷம்னு எழுதி பாட்டில் ஒட்டி வச்சிருப்பாங்களே, அதை பார்த்துதான். அம்மா, என்ன நடந்துச்சு? இல்ல, நான் சாக போறேன், நான் சாக போறேன். ஐயே, என்ன இவ? என்னம்மா, என்னாச்சு? என்ன ஒருத்தன் என்ன சொல்லு? ரோட்ல அவமானப்படுத்திட்டா அத்தை. யூடிசிங்க ராஸ்கல். சட்டம் வந்தாச்சு, சட்டம் வந்தாச்சு. யார் அவன்? குண்டாஸ் ஆக்ட் வந்தாச்சு. அவனை பின்னிடுவ, பின்னி உள்ள தள்ளிடுவ. ஹலோ, நான் மாதுரி தேவி பேசுறேன். சென்சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேம்மா. மத்தியானம் 2 மணிக்கு குட்லக் தியேட்டரில் ஒரு படம் சென்சார் இருக்கு. ஆ, எந்த இடத்துலன்னு சொல்லு. அதாம்மா, குட்லக் தியேட்டரில். அதான் சொல்லிட்டேயா, அடையாளம் சொல்ல முடியுமா? வள்ளுவர் கோட்டம் இருக்கா, அதுக்கு பக்கத்திலேயே ஒட்டியே ஒரு ரோடு இருக்கா, அப்படியே நேராக வந்தீங்கன்னா. எனக்கு வழி தெரியும், சுமாரியா கேக்குறேன்ல, ஏதாவது பேச. சும்மா இருங்க, நீங்க தானம்மா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் எங்கம்மா அழுதேன்? பேர் ஏதாவது தெரியுமா? டார்லிங். டார்லிங் என்ன திமிரா? இல்லைங்க, படத்தோட பேரு கேட்டீங்களே, அது அவரோட படம். 3 டார்லிங், இது 2 டார்லிங். அவரோட அசிஸ்டன்ட் எடுத்தது. சரி சரி, ஏன் இப்படி வாய் அடிச்சு போயிருக்க? ஒரே ஆள் தானா? 5 சென்சார் மெம்பர்ஸும் வர்றாங்கம்மா. 5 லேடிஸா? தொலைஞ்சது போ, ஒத்தே வரமாட்டாங்களே. அத்தை, நீ போன அங்க பேசு, இல்ல என்கிட்ட பேசு. போன வையா. இத பாரு அருந்ததி, இது ஈவ்டீசிங், சும்மா விடக்கூடாது. இப்ப நீயா சொல்றியா இல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லவா? என்னக்கா போலீஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் அடிபடுது. ஒரு குத்துக்கல்லு மாதிரி ஒரு தம்பி இருக்கேன், மறந்துட்டீங்களா? நான் 3 SI 2 SPக்கு ஈக்குவல். என்ன விஷயம்? ஏன் டென்ஷனா இருக்க? வாட் இஸ் தி மேட்டர் சொல்லு. பாரு அநியாயத்தை, நம்ம அருந்ததியை யாரோ ஒருத்த அவமானப்படுத்திட்டானா? அருந்ததி வா இப்படி. யாருமா உன்னை போய் அவமானப்படுத்தினது? மலை மாதிரி உனக்கு துணையா சித்தப்பா நான் இருக்கேன். சொல்லு சொல்லு, யார் அது சொல்லு. தெருவுல பொம்மை விக்கிறவன் ஒருத்தன் என்ன பார்த்து கருப்பா இருக்கேன்னு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டா சித்தப்பா. ராஸ்கல். அப்படியா? ஆமா சித்தப்பா, ரொம்ப அவமானப்படுத்திட்டா. என்ன வார்த்தையே வரலையான்னு பாக்குறியா? கெட்ட வார்த்தை. ராஸ்கல், தெருவுல நின்று பொம்மை விற்கிறவனுக்கு அவ்வளவு திமுறா? எந்த தெரு? என்ன அடையாளம்? தெரு போன சிக்னல் கிட்ட அந்த ஆளு நிறைய துணி பொம்மை எல்லாம் வித்துட்டு இருந்தான். கண்ணாடி போட்டுட்டு இருந்தான் சித்தப்பா. இந்த மோட்டா கிட்டப்பா ஃபேமிலியோட மோத பாக்குறான்னா சில்பான் லக்கடி சைன். அவன் விதியா அவனே எதிக்கிறான்னு அர்த்தம். கிட்டப்பா கிட்டப்பா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிடாத. நான் பாத்துக்கிறேன்க்கா. காயம் இல்லாம பாத்துக்க. வரண்டா. டாய்ஸ் டாய்ஸ், பொம்மை பொம்மை. என்னப்பா கௌதம், ஒண்ணுமே வைக்கலையா? பாவம், பூசா வேலைக்கு சேர்ந்துருக்க. ஆமா, போனியா ஆவலையா? என் இடத்துல போய் நில்லு, ராசியானடா. அப்படியா? ஆமா. தேங்க்யூ மேன். நீங்க இங்க நில்லுங்க, உங்களுக்கு இந்த இடம் ராசியா இருக்கும். ஓகே, நான் எங்க நின்னாலும் எனக்கு ராசி தான். அட்ரஸ் அக்க. தேங்க்யூ, குட் லக். ஓகே. பொம்மை பொம்மை. சா டாய்ஸ் 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 சா டாய்ஸ் சா டாய்ஸ் டாய்ஸ் சா டாய்ஸ் டாய்ஸ். சார் பொம்மை கண்ணாடி போட்டு டாய்ஸ் டாய்ஸ். இவன் தான் ராஸ்கல். அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறா? ஆடா. எங்க அழுத்து போறா? புடியா புடியா உள்ள போடா. அடிக்காதியா? புடியா அடிக்காதியா? எதுக்கு அடிக்கிறா? புடியா அடிக்கிறா? எங்கயா கூட்டி போறீங்க? புடியாடா. இறங்குடா. அடிக்கிறா. இறங்குடா. அடியா அடியே. என்னது அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடியா. கண்ணாடி போட்டிருக்கல, அதுக்கு அடிக்கிறேன். கண்ணாடி போடுறப்பயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணலையா? நான் தைரியம் தான் அதே இடத்துல இருந்து பொம்மை எடுத்தேன்.
ஏய், அக்கா இங்க வாக்கா. இந்த ராஸ்கலை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருக்கா. யோ அடிக்காதியா, யோ அடிக்காதியா, விட்டுறியா, வலிக்குதியா. அக்கா பாக்ஸிங் அட போடுற. வாடா, ஏய் வாடா இங்க. இந்த ராஸ்கல் தானே? என்னடா என்ன பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளோ கிண்டலா போச்சா? கூண்டா சாக் இருக்கு. யாருங்க? ஆ? உன் பாட்டி படவா நீ எவ்வளவு அடிச்சாலும் அழுகுறானா பார், கல்லூரி மங்க மாதிரி. யோ அழுதா விட்டுறியா? விடமாட்டேன். பின்ன எதுக்கா கேக்குறா? நீ எதுக்கும் துணிஞ்சவன்டா. அருந்ததி, அருந்ததி, யார் இருந்தது? இந்த ராஸ்கலை கூட்டு வந்திருக்கேன் பாருமா. யோ டைக்க முடியா? சட்டை வேணா அப்படி பரவாயில்ல. என் அருந்ததி கிட்ட என்னடா சொன்ன? என்னையா சொன்ன? அருந்ததி வாமா, வந்து காப்பாத்துமா. பாருக்கா இவனா, இவர யோ நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? பிச்சு புடுவேன் பிச்சு. இதுல பேஜர் வேற. எடுத்துக்கியா வரட்டா? எங்க போற? அருந்ததி இங்க வாமா. அந்த ராஸ்கலோட முகத்தை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல சித்தப்பா. பாத்தியா அந்த குழந்தை மனசை எப்படி உடைச்சிருக்கேன்னு? உருப்புடுவே நீ. அருந்ததி வந்து நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேளுமா. அப்பதான் என் மனசு ஆறும். காலையில இருந்து கை துரு துருந்து நல்ல அம்மா அம்மா தாயே, நான் என்ன தப்பு பண்ணேம்மா? இவன் அடிக்கிற அடியில, இந்த பெரிய மனுஷன் அடிக்கிற அடியில நான் செத்தே போடுவேன் போல இருக்குமா. அம்மா தாயே, கொஞ்சம் திரும்பி பார்த்து நான் தானான்னு சொல்லுமா. அம்மா தாயே, தாய் குலமே காப்பாத்துமா. ஐயோ ஐயோ சித்தப்பா நிறுத்துங்க. அந்த ஆளை அடிக்காதீங்க. என்ன திட்டி அவமானப்படுத்துறது இந்த ஆள் இல்ல. பாரியா என்ன சொல்ற? இவன் தான் நீ சொன்ன இடத்துல பொம்மை வித்துட்டு இருந்தான். என்ன சித்தப்பா இப்படி பண்ணிட்டீங்க? பொம்மை விக்கிறவன் கண்ணாடி போட்டிருப்பான்னு சொன்னியா இல்லையா? அந்த ஆளுக்கு தாடி இல்லையே. தாடி இல்லன்னு சொல்லவே இல்லையே. அடப்பாவி பாவி. ஏண்டா அடையாளத்தை தப்பா கேட்டுட்டு போய் இவனை எப்படி போட்டு அடிச்சிட்டியே? அடிக்கலம்மா, பாதி கொன்னே போட்டாரு. சாரிப்பா. டச் பண்ணாத. என் நேரம் சரியில்லை. நானே வழியை வந்து பொம்மை வைக்கிற இடத்த மாத்திக்கிட்டேன். என் தலையெழுத்து அப்படி. ஆமா கண்ணா. டச் பண்ணாதயா. தலையெழுத்து மாத்த முடியுமா? அடி பண்ணோன்னு இருக்கு. சாரிப்பா. நான் அடிச்சப்பெல்லாம் அழுவல, இப்போ அழுதுட்டு இருக்கான். யோ நிறுத்தியா, நிறுத்தியா. கையா உங்காதயா, கையாது உலக்க. சாரிப்பா, ரொம்ப அடிச்சிட்டேனா? அடிக்கலையா, சும்மா தடவி கொடுத்த. தம்பி காசு தரேன், ஆட்டோல போயிடு. ஆட்டோவை யாரையா கை தட்டி கூப்பிடுறது? கையை தூக்கவே முடியல. நான் நடந்து போகிறேன். பேஜர் அமைக்கலாம் பார்க்குறியா? பேஜர் எடு, சொருகு, பொம்மை எடு, தொல்லை. இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. பேட்டை ரவுடினா கண்ணக்கரைன்னு கருப்பா கத்த மீசோட தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ சேப்பு கலரில் ஆஃபீஸர் ஆட்டம் ஒரு ரவுடியை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்க்குறேன். கிட்டப்பா என்ன மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்கே தவிர உனக்கு மூளையே கிடையாது. எல்லாத்துலேயுமே அவசரம்தான். இதனால தான் உன்னை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு அண்ணன் படிச்சு சொல்லுவாரு. நல்லது பண்ண போனேன், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. என் ராசி எப்பயுமே இப்படிதான்க்கா. ஆமா, நீ எந்த காரியத்தை உருப்படியா பண்ணியிருக்க? எதை எடுத்தாலும் பிளண்டர். நீ சொன்னியக்கா காயம் படாம பார்த்துக்கோன்னு. ஒரு சொட்டு ரத்தம் வரல பத்தியா, அப்படி அடிச்சிருக்கேன். ஆமா, பெரிய சாதனை தான். போடா போ, அண்ணன் வர நேரமாச்சு, நீ முதல்ல போ. எஸ், ஆமா. சரி, ஓகே 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 ஓகே. என்ன அருந்ததி, அந்த பாவி பொம்மைக்காரன் அவுட் பண்ண முடி சரியாயிடுச்சா? அவன் கிடக்குற ராஸ்கல். ஏன் அத்தை, நிஜமாவே நான் தொட்டா ஒட்டுக்கிற கருப்பா இருக்கேனா? சூடு ஒரு ருசி, கருப்பு ஒரு அழகுன்னு பழமொழியா இருக்கு. நீ ஏன் அனாவசியம் மனசு போட்டு குழப்பிக்கிற? நீ உங்க அம்மா கலர், உங்க அம்மாவும் கருப்பு தான். இந்த வீட்ல எல்லாரும் சிகப்பா இருக்கும் போது கருப்பா இருந்த எங்க அம்மாவை எதுக்காக அப்பாவை கட்டி வச்சிங்க? உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை பிடிச்சிருந்தது. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பா, அதனால தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. நீ உங்க அம்மா கலரு, அதனால தான் உங்க அப்பாவுக்கு நீ செல்லம். புரியுதா? அத்தை சிரிக்க கூடாது.
நான் சிகப்பாவே ஆக முடியாதா? என்ன பேசுற நீ? இதுக்கெல்லாம் தன்னம்பிக்கை தான் முக்கியம். நான் முதல்ல இவ்வளவு கலர் கிடையாது. தினமும் 3 வேளை சோப்பு போட்டு குளிச்சு குளிச்சு குளிச்சுதான் இப்படி வெளுப்பான. உங்கள் வெண்மையின் ரகசியம் என்ன அப்படின்னு எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? நிஜமாவா? மத்த சென்சார் மெம்பர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அருந்ததி, புது புது சோப்பெல்லாம் வருது, நீ டிவி விளம்பரம்லாம் பாக்குறதே இல்லையா? முதல் நாள் காலேஜுக்கு ஒரு பொண்ணு கருப்பா போவா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவ ஒரு சோப்பு போட்டு குளிப்பா, சிகப்பாயிடுவா. அடுத்த நாளே ஒரு பையன் வந்து லிஃப்ட் வேணுமான்னு கேட்பான். மன்மத பானம் வேற போகும். அத்தை, அப்படின்னா நானும் இப்பவே சோப் போட்டு முகத்தை வாஷ் பண்ணி பாக்குறேன். இன்னிலிருந்து ட்ரை பண்றேன். ட்ரையல் காஸ்ட் நதிங் இல்லையா? வெரி குட். இந்த நம்பிக்கையிலே நீ சிவப்பாயிடுவ பாரு. அதுக்குன்னு ஒரு சோப் வச்சிருக்கேன். இதோ பாத்தியா? கருப்பு பெண்களின் கண்ணீர் துடைக்கும் சோப். அத்தை, நீயே ஆச்சரியப்படுற மாதிரி வெள்ளையா வர பாரு. ஆமா, அந்த ஷார்ட்டை கட் பண்ண. உதட்டோட உதடு வச்சு மொத்தம் 8 ஃப்ரேம் ஓடுது. எனக்கு தெரியாதா எத்தனை ஃப்ரேம் இருக்குன்னு? எத்தனை படத்தை சென்சார் பண்ணியிருக்கேன். இதுக்காகவே 4 வாட்டி திரும்ப திரும்ப அந்த சீனை போட்டு பார்த்தேன். நான் ஒத்துக்க மாட்டேன். வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்கேனே, ரோஜாப்பூ ஷார்ட் போடுங்க, இல்லை 2 பேர்ட்ஸ் கொஞ்சம் மாதிரி ஷார்ட் போடுங்கன்னு. எந்த படம் எந்த படம்? ஃபயரா? அதில் 2 பேரும் லேடிஸியா? போன வை. அத்தை, அத்தை, என்ன பரவாயில்லையா இப்போ? இப்பவே கொஞ்சம் சிவப்பாயிட்ட மாதிரி இருக்கே. நிஜமாவா? ஆமா, ஒரே வேளையில இப்படி ஆயிட்டேனா எப்பேற்பட்ட சோப்பு. என்ன சிரிக்கிற? சோப்ப பாரு.